ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதில் பார்த்திங்கன்னா சனி ஆரம்பித்த கும்பராசியில் ஆரம்பித்து மிதுன ராசி வரைக்கும் கிரகமாலிகா யோகம் இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 17ஆம் தேதி ஜூன் 17ஆம் தேதி விடியற்காலை 12:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. அதன் பிறகு ஜூன் 17ஆம் தேதி விடியற்காலை 12:35 மீனராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி 19ஆம் தேதி காலை 11:05 வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் 19ஆம் தேதி ஜூன் 19 காலை 11:05 முதல் ஜூன் 21 மாலை 6:18 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ஜூன் 21ஆம் தேதி மாலை 6:18 ஜூன் 23ஆம் தேதி ராத்திரி 10:48 வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வார ஆரம்பத்தில் கும்பராசிக்கு ஆரம்பிக்கிறது சந்திராஷ்டமம், வார கடைசியில் ரிஷபராசியோட முடிவடைகிறது. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசி நண்பர்கள், இது தேய்பிறை சந்திரன் இல்லை, வளர்பிறை சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா தான் மேஷராசிக்கு மேலே தான் அது தேய்பிறை சந்திரனாக மாறப்போகிறது. அதாவது மேஷராசிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும் போது தான். அதனால் இந்த ரிஷபராசி வரைக்குமே வளர்பிறை சந்திரன் தான். ரிஷபராசிக்கு முடிவடையும் பொழுது அது தேய்பிறை சந்திரனாக மாறும். அதனால் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசி நண்பர்கள் காளி தேவியை வழிபடுவதன் மூலமாக மன அமைதி பெறுவார்கள். தேவையற்ற வில்லங்கத்திலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் விடுபடுவதற்கு காளியின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு 19 முதல் 21ஆம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது கூட உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் கூட நல்ல பலன்கள் ஏற்படும். சந்திராஷ்டமத்தில் பண வரவுகள் ஏற்படும். சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கிறதுனால யாருக்கிட்டையெல்லாம் நீங்கள் கோபத்தில் எரிஞ்சு விழுவீங்க அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் தேவையில்லாமல் கோபப்பட்டு எரிஞ்சு விழுந்து கத்தி சண்டை போடுவீங்க. அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும். உடன் பிறப்புகள் மட்டுமல்லாமல் உடன் பணியாற்றுபவர்களிடமும் இந்த வாரத்தில் உங்களுடைய கோபமான வார்த்தைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அவர்கள் அடங்கி போவார்கள். அதாவது உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்கள் அடங்கி போவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதாவது எதிர்பார்ப்புகள்னால் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திராஷ்டம நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது செவ்வாயுடைய பார்வையில் வரதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால
வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவி செய்வார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தந்தை மூலமாக சில நற்செய்திகள் வரும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அரசாங்க அதிகாரிகளின் உதவியை நாடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் யார் பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான். ஏன் அப்படின்னா ராசியில் செவ்வாய் இருக்கார். ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால, அதுவும் சனி பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைத்தாலும் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக, அதாவது உங்களுடைய எடுத்தறிஞ்சு பேசும் அனுபவத்தின் மூலமாக அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் எல்லாம் நடக்குதுங்கிற அந்த மமதையில் பேசும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மமதையை குறைத்து செயல்படுங்கள், நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதியில், மேல் வயிற்று பகுதியில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் அடி வயிற்று பகுதியிலையும் பித்தம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் உணவு வகையில் நேர்த்தியாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகனை வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகனை மட்டும் வணங்கக்கூடாது, முருகனோட தம்பதி சமேதராக வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகனை வணங்குங்கள். அப்படி இல்லைன்னா திருத்தணி முருகனை வணங்குங்கள். உங்களுக்கு கோபம் தனியும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுடைய கோபமான செயல்பாடுகள், உங்களுடைய மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் வீண் எரிச்சலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வீண் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சில தவறான எண்ணங்களின் காரணமாக நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதா, நியாயமாக இருக்கிறதா நினச்சிக்கிறீங்க. ஆனால் அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டம நாட்கள் 21, அதாவது ஜூன் 21லேருந்து 23 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதனால் இந்த வார கடைசியில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க, நீங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க, இல்லை பணம் வாங்கியிருப்பீங்க, அவங்களே தேடி வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு அவச்சொல்லை ஏற்படுத்தும். மனஸ்தாபத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களால் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுனால இந்த வாரம் உங்களுக்கு கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. விரயஸ்தானத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வண்டி வாகன டிராவலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். அதே சமயம் நீங்கள் உங்களுடைய இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர், கெமிக்கல் சார்ந்த தொழில், நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த ஆசாரி தொழில் பண்ணுறவங்க, இல்லை கூர்மையான ஆயுதத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் இரத்த காயம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது 19 முதல் 21 ஆகிய நாட்கள் சற்று அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உயிருக்கு ஆபத்து கிடையாது, கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பணப்பற்றாக்குறை ஏற்படாது. பண தேவைகள் வந்து கொண்டு இருக்கும். அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படாது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். புத ஆதித்ய யோகம். உங்களுக்கு தந்தை வழியில், மேலதிகாரிகள் வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை, அது நல்ல விஷயத்துக்கா இல்லை சங்கடமான விஷயத்துக்காங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில தடங்கல்கள் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு
அனாவசிய பணவிரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், இந்த வார செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் செவ்வாய் கோரையில் பணத்தை முடிஞ்சு வச்சு அதை யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு முடிஞ்சு வைங்க. அதே சமயம் யாருக்கிட்டேருந்து உங்களுக்கு பணம் வரணுமோ அதே அவங்க பேரையும் எழுதி அந்த பணத்தை எழுதி வைங்க. அந்த பணம் உங்களுக்கு வருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இது முதல் பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் பார்த்திங்கன்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு பண உதவிகள் செய்வதை காட்டிலும் அவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள். ஒரு துண்டாவது வாங்கி கொடுங்க, ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கி கொடுங்க. அதே சமயம் அன்னதானம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காராம் பசுமாட்டுக்கு, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு வகைகளை வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதுவும் வார ஆரம்பத்தில் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது, 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில் இருப்பார். 4 மற்றும் 6ஆம் இடங்களில் குரு பார்வையில் இருப்பார். 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது சந்திரமங்கல யோகத்தை மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகத்தையும் ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவர்களால் மனோபலம் அதிகரிக்கும். தம்பியுடையான் படைக்கஞ்சான்கிற மாதிரி தம்பியுடையவர்கள் எல்லாம் தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு வாங்கிறது, சொந்தமாக வண்டி வாகன சேர்க்கை, 2 வீலர் வாங்கிறது, 2 வீலர்லேருந்து காருக்கு மாறுறது, இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும் காலங்களில் உங்களுடைய எதிர்காலத்தை கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெளிநாட்டு பிரயாணத்திற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் செய்வது அல்லது குழந்தைகளின் திருமண செலவுகள் ஏற்படுறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால அதிகமான சந்தோஷமும் அதிகமான செலவுகளும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தந்தையின் உதவியை நாடுவீர்கள். ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையோ உங்களுடைய வியாபாரத்திற்கோ பண தேவை இருந்ததுன்னா அதுக்கு உங்கள் தந்தை தான் உதவி செய்வார். வேறு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லது. இத்தனை நாள் வரைக்கும் தந்தையுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் தேவைக்காக பேசுவதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மிதுன ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மரம் சார்ந்த வியாபாரம், இரும்பு சார்ந்த வியாபாரம், அதே சமயம் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்கள்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த வாரம் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். அதே சமயம் நீங்கள் ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க, இல்லை அந்த மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வேற்று மதத்தினர் அல்லது வேற்று நிறத்தவர் அல்லது வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் வேற்று மொழி பேசுவர் உங்களை தேடி பண உதவியோ இல்லை டெக்னிக்கல் நாலேஜ் ஷேரிங்கோ கொடுக்கறதுக்கு முன் வருவார். அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்குண்டான பண முதலீடுகளுக்குண்டான உதவியும் கிடைக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளை தனியாக வணங்காமல் தாயாருடன் சேர்ந்து வணங்குவது உங்களுக்கு பணபலத்தையும் மனோபலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி. அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள், நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறதுனால, அதுவும் 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண உதவிகள் கிடைத்து வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளின் அபாரமான படிப்பாற்றலை வெளிப்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கும் குடும்ப கௌரவத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய கடன் வாங்கி உங்களுடைய வியாபாரத்தை பெரிதுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பார்ட்னராக வரத்துக்கு கூட தயங்க மாட்டாங்க. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்குண்டான நேரம் இது. உடனே திருமணத்தை நடத்தி இப்போவே முடிச்சிடலாமான்னு யோசிக்காதீங்க. இப்போ இந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. அதனால் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் இளம் வயதினராக இருந்தால் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. நீண்ட நாட்களாக உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த வாரத்தில் குடும்பத்தை சந்தித்து மகிழக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு மனோபலம் வேணும்னா இந்த குலதெய்வ வழிபாடு செஞ்சால் மட்டுமே தான் நன்மைகள் ஏற்படும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக போகிறாரு. இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, 6-8 மாதம் இருக்குது. ஆனால் அந்த 8 மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடணும். அப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் இந்த வாரத்தில் நீங்கள் இடக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கடல் கடந்த பயணம் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகை, வைர நகை வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறது, இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்கு கரெக்டாக ஒரு பணம் வரும், அதை வச்சு ஒரு பொருளை வாங்குவீங்க. அடுத்த பணம் வரும், அடுத்த பொருள் வாங்குவீங்க. ஸோ குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சந்ததி உண்டாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தில் குறிப்பாக சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் 19 முதல் 21 வரை. ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த ஆண்டில் இதுதான் உங்களுக்கு ஆரம்பம். இதுக்கு மேலே தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்வது சிறப்பு. துர்க்கையை வணங்குவது மட்டுமல்லாமல் ஹயக்ரீவ பெருமானையும் வணங்குங்கள். குருவின் அருள் உங்களுக்கு திருவருளாக கிடைத்து நன்மையை ஏற்படுத்தும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு பெரிய நிகழ்வு, சங்கடமான நிகழ்வு நடந்திருக்கும். அப்பாவுக்கு அடிபட்டிருக்கும், அப்பாவுக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் வரும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த பணப்பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் குறையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. உங்கள் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வருது. அதே சமயம் சிலருக்கு குழந்தைகள் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது தசமஸ்தானத்திலேருந்து. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 19 முதல் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கும் பெருமையை தேடித்தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்குது. ஸோ உங்களுடைய பெருமை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் குடும்ப தலைவிகள் முதல் குழந்தைகள் வரை, வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் பதவி வரும். அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அவச்சொல்லும் வரும். பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இதை அடுத்த வருஷம் அடுத்த மார்ச் மாதம் நடக்க போதே இப்போயே சொல்லிட்டேன். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. யாரையும் நம்பாதீங்க. கூட இருக்கிறவங்க என்னதான் ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும் அவர்கள் மீதும் ஒரு சந்தேக பார்வை இருப்பது தப்பு கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் முழுவதும் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம், குழந்தைகளால் சந்தோஷம், தாயாரின் ஆரோக்கியத்தில் சந்தோஷம், இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துதல்,
வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு உண்டான அந்த காவல் தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். அதே சமயம் வயதான சுமங்கலிகளுக்கு ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சுமங்கலி தெய்வங்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவங்க எங்கேயாவது வெளியில் போனால் என்னை கூட்டின்னு போனால் கடன் வாங்கியாவது கார் வச்சு கூட்டின்னு போங்க. நீங்கள் 2 வீலர்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க, ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு போங்க. இதனால் அவர்களின் மன சாந்தியும் மன ஆசையும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலேருந்து வார கடைசி வரைக்கும் வளர்வரை சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறதுனால மன தெளிவு ஏற்படும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு ஃபிலசாபிக்கல் தாட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிறான், எல்லாம் அவன் பார்த்துக்கிறான், நீங்கள் எதுவும் பண்ண வேணாமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி இந்த வாரத்தில் இருக்கும். ஆனால் அது நான் பண்ணலை, கடவுள் பண்ணினார் அப்படிங்கிற உங்களுடைய தன்னடக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க வகையில் தேவையற்ற சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் செயல்பாடுகள் அரசாங்க உதவியை கொண்டு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களும் வேண்டாத சிக்கல்களும் வரும். பண விவகாரங்களில் குடும்பத்தில் நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ அப்படின்னு கேட்டால் சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்னா 17 முதல் 19ஆம் தேதி வரை உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பண விரயம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 21 முதல் 23ஆம் தேதி வரை உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழிலில் புதிய முதலீடுகள், புதிய தொழில் துவங்குவது, இல்லை தொழிலை விரிவுபடுத்துறது, ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை பெருசுபடுத்துறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய உத்தியோகத்தில் அமர்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தை தவிர எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுடைய வேலை நிமித்தமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நான் சொத்து வாங்கணும், நான் வீடு வாங்கணும், எனக்கு ஆஃபீஸ்க்கு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அந்த செய்திகள் நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இத்தனை நாளாக அதுக்கு தடையாக இருந்தது உங்கள் வாழ்க்கை துணை தான். இப்போ குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் எதிரிகளும் தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்க தடைகளுக்கு காரணமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகளின் அறிவாற்றல் மிளறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இந்த குழந்தைகளின் பெற்றோரின் கடமை. இந்த வாரத்தில் இந்த ராசியில் பிறந்த கன்னிராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்பட்டு அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அனாவசியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல தழைஞ்சு போகணுமோ அந்த இடத்துல தழைஞ்சு போகணும். எந்த இடத்துல எதிர்த்து பேசணுமோ அந்த இடத்துல எதிர்த்து பேசணும். நியாயம் இருந்தால் எதிர்த்து பேசுங்க, நியாயம் இல்லை அப்படின்னா அடங்கி போகிறது தப்பு கிடையாது. இந்த வாரத்தில் நீங்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபட்டு அவனுடைய வேலை வழிபடுங்கள். வேலை வழிபடுவதே என் வேலையாக இருக்க வேண்டும்னு தியானம் செய்யுங்க. தினமும் வேல் மாறல்னு ஒரு மந்திரம் இருக்குது, முருகப்பெருமானோட மந்திரம். அந்த வேல் மாறலை தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள், பாராயணம் செய்யுங்கள், ஜபம் செய்யுங்கள். உங்களுக்கு வேலின் துணை கொண்டு சிக்கல்களை அறுத்தறிவான் அந்த முருகன். துலாம் ராசி, இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற செய்திகள் வந்தாலும் அது உங்களுக்கு செலவுகளையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கார் வார ஆரம்பத்தில் கன்னி ராசியில் விரயஸ்தானத்தில். இதனால் சுப செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவுகள், உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய செலவுகள், வியாபாரத்தில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும். 17லேருந்து 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருப்பார். செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடும் வாக்குவாதம் இருந்தால் கூட உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள்
தட்டி கேட்குறதுக்கோ அவங்கள திருத்துறதுக்கோ முயற்சி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் அந்த நாட்களில். அதே சமயம் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற 19 முதல் 21ஆம் தேதி வரை உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் நற்செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் திருமண வயதில் குழந்தைகள் இருந்தாலோ இல்லை நீங்களே திருமண வயதில் இருந்தால் கூட உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இருக்கும். அதே சமயம் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வைராக்கியத்தை உயர்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை உயர்த்தக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதுசாக வியாபாரம் துவங்கணும், ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, அல்லது தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பது, உங்களுடைய தந்தை மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வெளியிலேருந்து வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வேலை கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக அமையிறது. நீங்கள் வேலையில் சேர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரம் இது. வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சில சமயம் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ராவல் விசாவில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் அனைத்து யோகமும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக இந்த ஐயனார் போன்ற தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். அதாவது உக்ர தெய்வங்களை வழிபடுங்கள். உக்ர தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பு பண்ணினா யாராவது ஒருத்தர் உங்கள் தலையில் குட்டி உங்களை சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் சந்திரன் இந்த வாரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கன்னிராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 17 முதல் 19 உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அல்லது வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படும். நீங்கள் எங்கேயாவது வண்டியில் போகிறீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்கள் பேரில் இடிச்சுட்டு உங்கள் பேரில் தப்பு சொல்லுவாங்க. நீங்கள் யார் பேர்லையாவது இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கிய விஷயத்திலும் வண்டி வாகன வகையில் ட்ராவல் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், சுக்கிரன் புதன் இருக்கார். உங்களுடைய அறிவுத்திறமை எதிராக செயல்படும். அதாவது நீங்கள் ஒரு வித்தியாச கோணத்தில் சொன்னால் கூட அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை தப்பாக பேசுவாங்க. அதனால் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் கடைசியில் 21 முதல் 23 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு பணபலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி, அதுவும் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குழந்தைகளும் நல்ல முயற்சியில் செயல்படுவார்கள். அவர்களின் மேல் படிப்பு அல்லது அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் சக்ஸஸ் அடைந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் சுப செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கடல் கடந்த வாணிபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க தடைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். இல்லாட்டி அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் காலமான இந்த வார கடைசியில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் புதிய வியாபாரத்தை துவக்கும் யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் காலத்தில் உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அனாவசியமான செலவுங்கிறது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவு, இல்லை வண்டி எங்கேயாவது
ஆக்சிடென்ட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் தோஸ் டேஸ். தட் இஸ் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 முதல் 19 நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைத்தாலும் அது உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துமே தவிர அனாவசியமான எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும், அதன் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும், பேங்க் லோன் ப்ராசஸ் ஆகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்ர தெய்வம்னு சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த உபாயத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சிக்கல்கள் வராது. அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பிரத்யங்கரா தேவி உபாசனை மட்டுமே நன்மைகளை ஏற்படுத்தும். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் டாக்டர்ஸ் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணோம், ஹார்ட் சர்ஜரி பண்ணோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம், இப்படின்னு பிரெயின் சர்ஜரி பண்ணோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாக போய் எடுத்துப்பாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வழக்குக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் வருது. அதனால் குழந்தைகள் சார்ந்த சுப செலவுகள், குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், குழந்தைகளுடைய வயசுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற செலவு, இப்படி ஏதாவது ஒரு நல்ல செலவு இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த திருமணமாகின குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். அதாவது வயசானவங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய மாமனார் மாமியார் இல்லை தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா, அவர்களுடைய சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற சுப நிகழ்வுகள், ஏன் ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குது. ஸோ வயசானவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுனால வம்ச விருத்தி மட்டும் இல்லாமல் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு கருத்து மோதல் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு நேர்மறை பலன்களை ஏற்படுத்தி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான நேரம். இளம் வயது பிராயத்தினர் உங்களுடைய திருமண விஷயத்தை ஒரு 15 நாளைக்கு தள்ளி போடுங்க. ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை நடத்திக்கலாம். ஆவடி மாதத்தில் நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறை நிலைமை மாறி உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு வருது. புதிய வேலையில் சேர்றதுக்கோ புதிய தொழில் துவங்கிறதுக்கோ இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்களான 17 முதல் 19 உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அரசாங்க உதவிகள், பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்யுங்கள், அயக்ரீவர் வழிபாடு செய்யுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் புஷ்பம் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். அனைத்து யோகமும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் தவிப்பவர்கள், வேலை ஒழுங்காக இல்லை சார், ஒழுங்காக அமையலை சார், நான் வேலை பண்ண இடத்துல எனக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணேனே தெரில, என்னை வேலைக்கு வரவேணான்னு சொல்லிட்டாங்க சார், இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் முயற்சி பண்ணுற இடத்துல இது நாள் வரைக்கும் வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்காமல் இருந்திருக்கும். இல்லை சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க சம்பளம் தரமாட்டேன்னு கடைசி நேரத்தில் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்படி குழப்பத்தை சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தீங்களோ அதே இடத்துல உங்களை கூப்பிட்டு அமர்த்தி உங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற நாட்களாக இருக்குது. அதே சமயம் இது 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால
குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற நாட்களான 19 முதல் 21 உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக ஒரு பெரிய யானை பலம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளின் சப்போர்ட் மூலமாக நீங்கள் இத்தனை நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ குழந்தைகள் டிகிரி முடிச்சிட்டாங்க. டிகிரி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, தாத்தா நானும் வரேன், இல்லை அப்பா நானும் உங்கள் பிஸ்னஸில் பங்கெடுத்துக்கிறேன். உங்கள் குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உறவுகள், உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. இத்தனை நாளாக உங்கள் தம்பியோ தங்கையோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்கல. இந்த விஷயம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால உங்களுடைய அனுசரணையுடன் செயல்படுத்துறதுக்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்களை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரைக்கும் விரயத்தை ஏற்படுத்திட்டு இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து மேலே கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் கண் தெரியாத, ஆள் தெரியாத, பேர் தெரியாத நபர் கேஸ் போட்டிருக்காருன்னா அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு வருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படும். அறிவை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவதற்குண்டானையும் வருமானத்தை பெருக்குவதற்குண்டான யோகமும் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவடைந்து வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பணம் கட்டலை, பேங்க்கில் வாங்கிட்டு கட்டலை, ஒரு செக்கு பவுன்ஸ் ஆகிடுது, இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயத்தை தெளிவுபடுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதில் வெற்றியும் காண்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். மொத்தத்தில் உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வார கடைசியில் மட்டும் கொஞ்சம் செலவு இருக்குது. அது உங்களுடைய தேவைக்குண்டான செலவுகள், உங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்குண்டான செலவுகள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ணணும். உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான பிரார்த்தனை எதுவோ அதை செய்யுங்க. உடனே எல்லாரும் திருப்பதி போகிறான்னு ஆரம்பிப்பாங்க. திருப்பதிங்கிறது உங்களுக்கு குலதெய்வமாக இருக்காது. உங்களுடைய குலதெய்வம் ஒன்று இருக்கும், இஷ்ட தெய்வம் திருப்பதியாக இருக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனையை முடித்துவிட்டு அதன் பிறகு திருப்பதிக்கு போங்க. உங்களுக்கு அனைத்து வருமானத்தையும் அனைத்து சுபிக்ஷங்களையும் குலதெய்வம் மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வமும் சேர்த்து ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல கன்னிராசியில் இருக்க போகிறாரு. மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள், குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் கூட சண்டை போட்டு போகிறது, இல்லை வயசானவங்க யாராவது தவறி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். தெய்வத்து மேலேயே ஒரு கோபம் வரும், என்னது ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ஒரு காலம் வரும்பொழுது அந்தந்த இடத்துல சில மாற்றங்கள் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு இப்போ வரப்போகிறது. ராசியில் ஜென்ம சனி இருக்கிறது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பிடிவாத குணத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 17ஆம் தேதியிலேருந்து, அதாவது திங்கட்கிழமை விடியற்காலையிலேருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா செவ்வாயின் பார்வையில் சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வரதுனால சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு முயற்சி எடுத்தால் இந்த நாட்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆனால் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிடிவாதமாக நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. பெரியவங்களை எடுத்தறிஞ்சு பேசுகிறதுனால உங்களுக்கு சிக்கல்கள் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வாரத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வார ஆரம்பம் காரணமாக இருக்கும் சந்திராஷ்டமம். அதே சமயம் வார கடைசியில் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமானத்திற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி
வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுடைய வார்த்தைக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு உங்களுடைய சொந்த வீட்டில் வாங்கி வச்சும் அதில் குடியிருக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் மட்டும் இல்லாமல் தாயாரின் ஆலோசனையின் பேரிலும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய தாயாரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். தாயார் தான் இப்போ உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை வழிநடத்த போகிறாரு. இதை தவிர செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக குருவருள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திங்கட்கிழமை விடியற் காலையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால அவசரத்தில் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள், குடும்ப விவகாரங்களில் உங்களுக்கு சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு மட்டும் மனக்குழப்பம் ஏற்படும். சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 21 முதல் 23 வரை உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், வியாபாரத்தில் முன்னேற்றம், வியாபார முதன்மை போன்ற விஷயங்கள் ஏற்படும். உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு புதுசாக கார் வாங்கிறது, அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி செலவுகளை கொடுத்தாலும் அது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாய்தா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிராயஷ்சித்தம் தேடிக்கோங்க. அதாவது கம்மி அமௌண்ட்டில் கட்டுற மாதிரி. இல்லாட்டி இந்த வாரம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுனால சிலருக்கு வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது. அந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான பிரயாணங்களாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால இந்த மீனராசிக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். முருகனை எப்படி வழிபடணும்னா, சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதே மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய புருஷ சூக்த மந்திரத்தை இந்த வாரத்தில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பாராயணம் செய்யக்கூடிய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இருக்கிறத போட்டு கேளுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் உங்கள் மன அமைதியும் மனதில் தெளிவும் ஏற்படுறதுக்கு அந்த புருஷ சூக்த மந்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு அந்த அன்னையின் அருள் கிடைக்க வேண்டும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ந்திட வேண்டும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.